இப்போ இட்லி அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கருப்பு அரிசி சேர்த்துக்கலாம். இது பிளாக் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, கவுனி அரிசி சொல்லுவாங்க. இது வந்துட்டு நான் ஷோலிங்கநல்லூரில் வந்து பாக்கியா ஆர்கானிக் ஸ்டோர்னு சொல்லிட்டு இருக்குது, அங்கே வாங்கினேன். ஃபஸ்ட்டு இது எப்படி என்ன ரேஷியோவில் வந்து நான் ஊற வைக்கிறேன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இட்லி மாவு மாதிரி ஒரு வாரத்துக்குலாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது, ஏன்னா சீக்கிரமாக புளிச்சிரும். நீங்கள் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 3 நாளைக்கு நம்ம வந்துட்டு மாவை அரைச்சி வச்சுக்கலாம். நான் 2 டம்ளர் வந்துட்டு இப்போ பிளாக் ரைஸ் போட்டிருக்கேன். அதே ரேஷியோவில் பார்த்திங்கன்னா 2 டம்ளர் வந்துட்டு நம்மளுக்கு இட்லி அரிசி இருக்கும் பார்த்தீங்களா, வீட்டில் யூஸ் பண்ணுற இட்லி அரிசி, அதை வந்து 2 டம்ளர் சேர்த்துக்கலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 டம்ளர். 2 டம்ளர் வந்து பிளாக் ரைஸ், 2 டம்ளர் வந்து இட்லி அரிசி. பாருங்க, நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெள்ளை உளுந்து, இது வந்து நான் 3/4 டம்ளர். நம்ம என்ன டம்ளரில் அளக்குறோமோ அதே டம்ளர் தான் நான் 3/4 டம்ளர் எடுத்திருக்கேன். இது தனியாக ஊற வச்சுக்கலாம். நீங்கள் அந்த 2 அரிசி சேர்த்து ஊற வைக்கலாம், நீங்கள் செப்பரேட்டாக ஊற வைக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் வந்துட்டு வெந்தயம், இது வந்து தனியாக ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா வெந்தயத்தில் வந்து தண்ணி வந்து ஊற வைக்கும்போது தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க, நல்லது அது. ஸோ இட்லி அரைக்கும்போது பார்த்தீங்கன்னா வெந்தய தண்ணி சேர்த்து அரைச்சிடலாம். 3மே ரெடி ஆயிடுச்சு. ஒரு திருப்பி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இட்லி ஊற வைக்கிற அந்த பிளாக் ரைஸ் தண்ணி இருக்குது பார்த்தீங்கன்னா, அது நல்ல தண்ணியிலே ஊற வச்சுருங்க. ஏன்னா வந்து ஊறினதுக்கப்புறம் அந்த தண்ணியை கீழே வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அந்த தண்ணியை ஊற்றி தான் நம்ம வந்து மாவு அரைக்க போகிறோம். ஏன்னா நல்லா பாருங்கள், இப்போ உங்களுக்கு பிளாக்லாம் இருக்கும் தண்ணி. இப்போ நல்லா ஊறிடுச்சு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி நேரம், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி நேரம் கூட நீங்கள் ஊற வைக்கலாம். ஓவர் நைட் நீங்கள் சோக் பண்ணிட்டு மார்னிங் கூட நீங்கள் அரைக்கலாம். ஏன்னா அந்த கருப்பரிசி பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஊறணும், அப்போ தான் அரையும் நல்லா. பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. அந்த தண்ணி கலரே பாருங்கள் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குது. ஒரு கிரேப்ஸ் கலர் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த கலரில் இருக்குது. எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா நம்ம மாவு அரைக்கும் போது உளுந்து தான் ஃபஸ்ட்டு அரைக்கணும். ஃபஸ்ட்டு நான் வந்து உளுந்து வந்து கிரைண்டரில் போட்டிருக்கேன். நம்ம வெந்தயம் ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதை வந்து தண்ணியோட சேர்த்து அரைச்சிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. உளுந்து அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம தண்ணி ஊற்றி அரைக்கணும், இல்லைன்னா வந்து மாவு காணாது. இப்போ நம்ம இதை அரைச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தள்ளிங்க நீங்கள். உளுந்து வந்து அப்போ தான் பொதுன்னு மேலே வரும். சைடில் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு நடுவில் வந்து உளுந்துக்கு தண்ணி தேவைப்படும் பார்த்தீங்கன்னா, அதுக்காக நம்ம இந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்மளோட வந்து உளுந்து மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை தனியாக வந்துட்டு ஊற்றி வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில். நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில் வந்து ஸ்டோர் பண்ணுங்கள். ஏன்னா பிளாஸ்டிக்கில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா சீக்கிரம் மாவு புளிச்சிரும். நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நம்ம மாவு வந்து ஸ்டோர் பண்ணும்போது சீக்கிரமாக புளிக்காது. நெக்ஸ்ட் நம்ம வந்து அரிசி அரைச்சிடலாம். நீங்கள் கொஞ்சம் நேரம் தான் ஊற வச்சிங்க பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்துட்டு மாவு வந்து அரையாது கருப்பு அரிசி. மிஷினும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரைண்ட் வந்து சீக்கிரமாக சூடாயிடும் ரொம்ப நேரம் அரையும் போது. அதனால தான் சொல்கிறோம் நம்ம வந்து நிறைய நேரம் ஊற வைக்கணும்னு சொல்லிட்டு. இது நம்ம சாதம் வடிக்கும் போதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசில் ஒரு 10 விசில்கிட்ட விடணும், அப்போ தான் நல்லா சாதமும் வேகும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து அந்த அரிசி மாவையும் நம்ம அரைச்சாச்சு. இப்போ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த அரிசி பார்த்தீங்கன்னா நல்லா மைல்டாக வந்துட்டு மாவு மாதிரி நல்லா வந்துட்டு உங்களுக்கு மாவு அரைப்படாது, கொஞ்சம் லைட்டாக வந்து கோரஸாக தான் இருக்கும். இப்போ 2 மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஒட்டக்க கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கல்லுப்பு போட்டு நீங்கள் கரைக்கிறனாலும் கரைக்கலாம், தூளுப்பு போட்டு கரைக்கிறனாலும் கரைக்கலாம். நான் எனக்கு தூளுப்பு எடுத்திருக்கேன். நல்லா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அடியில் தான் நல்லா வந்து உளுந்தையும் அரிசி மாவையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வரும். நம்ம ஊற வைப்போம், நம்ம வந்து காலையில் வரைக்கும் இப்போ வந்து நம்ம மாவு கரைச்சி வச்சிடும் பார்த்தீங்களா, நம்ம காலையில் தான் நம்ம வந்து இப்போ இட்லி ஊற்ற போகிறோம். நான் வந்து சாயங்காலம் நான் வந்து அரைச்சேன். ஸோ காலையில் இட்லி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா அடியில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த அரிசி மாவுலாம் அடியில் போயிடும். உங்களை வந்து கீழே உங்களுக்கு நல்லா கலரி ஊற்றுனீங்கன்னா இட்லி வந்து புது சாஃப்டாக வராது. பாருங்கள், நம்ம நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது நம்ம பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்துருச்சு, நல்லா மாவு பொங்கி வந்திருக்கு பாருங்கள். ஸோ அடியிலேருந்து நல்லா கலராதிங்க. கலர்னிங்கன்னா உங்களுக்கு வந்து இட்லி எல்லாம் வந்துட்டு பெருசாக ஸ்பாஞ்ச் மாதிரி சாஃப்டாக வராது. ஸோ மேலே அப்போ எப்போதுமே இட்லி மாவு நம்ம இந்த அரிசியும் கிடையாது, நார்மல் நம்ம இட்லி அரைக்கும் போதே பார்த்தீங்கன்னா
லைட்டாக மேலேருந்து தான் வந்து மாவை எடுத்து நம்ம இட்லி ஊற்றணும். ஃபுல்லாக மறுபடியும் கரண்டியை போட்டு நம்ம கலக்கணும்னா இட்லி வந்து சாஃப்டாக பெருசு ஸ்பாஞ்ச் மாதிரி வராது. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நான் ஆவி வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம அந்த பிளேட்ஸில் எல்லாத்துலேயுமே நான் அந்த எண்ணெயை அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் எண்ணெய் இல்லைனா நீங்கள் துணி போட்டு நீங்கள் இட்லி ஊற்றுறவங்களா இருந்தால் நீங்கள் துணி போட்டு கூட இட்லி ஊற்றுறா ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் மாவு நல்லா கெட்டியாக இருக்குது, நல்லா புளிச்சு. இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து இட்லி வந்து உள்ளே வந்து வைக்கணும். தண்ணி கொதிக்காமலே உள்ளே வைக்கக்கூடாது. இது ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு வெந்தால் மட்டும் போதும், நல்லா வெந்துடும் இட்லி. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேட்சிங்காக வந்துட்டு மிளகாய் சட்னி நான் அரைச்சிருக்கேன். நீங்கள் முதல்ல மிளகாய் சட்னி, கொத்தமல்லி சட்னி, சாம்பார் எல்லாமே வச்சுக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்குது. நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். நல்லா தட்டில் ஒட்டாமல் வரும். இட்லி கலரே பாருங்கள், நம்ம எப்பொழுதும் வெள்ளை கலரில் தான் பார்த்துருப்போம். இந்த கலர் இட்லி பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவ்வளோ ஹெல்தி உடம்புக்கு. தட்டில் ஒட்டவே இல்லை, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இட்லி. இதிலே பார்த்தீங்கன்னா தோசை நான் ஊற்றி காட்டுறேன், எப்படி வருது சொல்லி பாருங்கள். அப்படி எடுக்கும் போதே நல்லா ஆடுது இட்லி, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பஞ்சு போல் பாருங்கள், நல்லா ஆவி பறக்க இட்லி நல்லா சாஃப்டாக இருக்குது. மிளகாய் சட்னியோட ரொம்ப செம்ம சூப்பராக இருக்கும். இந்த மிளகாய் சட்னி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம ரெசிபி சேனலில் இருக்குது. அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்கா சொல்லாமா? நல்லா இருக்குதா? பாப்பீங்க அம்மா பாருங்க, நல்லா இருக்குதா? சரி சாப்பிடு. சூப்பர் பாப்பா, சூப்பர். நல்லா இருக்குதா இட்லி? இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாவை யூஸ் பண்ணி நம்ம தோசை ஊற்ற போகிறோம். தோசை எப்படி கிறிஸ்பியாக வருதா சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம எப்பொழுதும் நார்மலாக எப்படி தோசை ஊற்றுவோமோ அதே மாதிரி தான் நம்ம தோசை ஊற்ற போகிறோம். அதே மாவு தான். நான் பார்த்தீங்கன்னா இதே மாவை யூஸ் பண்ணி குழிப்பணியாரம் கூட செய்யலாம். ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்வீட்டு சேர்த்துக்கலாம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி காரமும் சேர்த்து இந்த பேட்டரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நெய் விட்டுருக்கேன் தோசையில், நீங்கள் நல்லெண்ணெய் விட்டாலும் விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு தோசை, நல்லா மெல்லிஸாக. ஸோ தோசையும் நல்லா வந்துச்சு, இட்லியும் நல்லா வந்துருச்சு. இந்த ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை எங்கள் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.